வணக்கம். 2019 இஓ கிரேட் 4 எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அந்த கொஸ்டின் வந்து இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரோட கீ ஆன்சர் மார்க் பண்ணாமல் மறைச்சு எடுத்துட்டு வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ரியல் எக்ஸாம் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்காக இதில் முதல் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அந்த கரணங்களில் சேராதது எது? அந்த கரணங்கள் அப்படின்னு என்னன்னா மனம் சம்பந்தப்பட்டது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாமே அந்த கரணங்கள் சொல்லுவாங்க. இப்போ தனு, கரண, புவன, போகங்கள் அப்படின்னு கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு சொல்லுவாங்க. தனுனா உடல் சம்பந்தமான உறுப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காரு. கரணம்னா மனம் சம்பந்தமான மனம், சித்தி, புத்தி, அகங்காரம் எல்லாமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. புவனம்னா உலகம், போகங்கள்லாம் உலகத்துல நம்ம அனுபவிக்கிற எல்லாமே. ஸோ அப்படி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கரணங்கள்லாம் மனம், சித்தம், அகங்காரம், புத்தி சேர்ந்தது. பக்திங்கிறது மனத்துல நம்ம செய்யற ஒரு விஷயம். அப்போ அது வந்து சேராதது அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டதுனால ஆன்சர் பக்தி. அந்த கரணங்கள் சேராதது பக்தி. அடுத்த வினா, புருடன் தத்துவத்தை சேர்த்து சாங்கிய தத்துவங்களின் எண்ணிக்கை. சாங்கியம் அப்படிங்கிறது என்னன்னா கடவுள் இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு தத்துவம். அதை வந்து தோற்றுவித்தவர் வந்து கபிலர் என்ற முனிவர். அதுல வந்து சொல்லப்பட்ட தத்துவங்களின் எண்ணிக்கை 24 கூட்டல் புருடன் என்ற தத்துவத்தை சேர்த்து 25 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல புருட தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா, புருடன் அப்படின்னா அறிவுள்ள பொருள் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பிரகிருதி, இயற்கை, சடப்பொருள், இது ரெண்டை பத்தி தான் சொல்லுவாங்க. அதுல கடவுள் பரம்பொருள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது கடவுள் இல்லைன்னு நம்புறாங்க. அந்த புருடன் தத்துவம் 25வது தத்துவமாக இருக்கும். அடுத்த வினா, நிஷ்காமிய வினை டேஸை கொடுக்கும். காமிய வினை காமியத்தை கொடுக்கும். காமியம்னா ஏதாவது ஒரு பலன் கருதி நம்ம செய்யறது. அதே மாதிரி பலன் கருதி ஏதோ ஒரு நமக்கு பலனை ஏதோ கொடுக்கும், இல்லை ஏதோ ஒன்று கிடைக்கும். நிஷ்காமிய வினை அப்படின்னா, நிஷ்காமியம்னா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம தன்னலம் இல்லாம செய்யறது. தன்னலம் இல்லாம செய்யற வினை எதை கொடுக்கும்னா முக்தியை கொடுக்கும். அடுத்த வினா, சூன்ய கோட்பாட்டை வழங்கியவர்கள். சூன்ய கோட்பாடு அப்படின்னு என்னன்னா, இந்த உலகம், பிரம்மம், கடவுள், காரணம், காரியம் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அது எதுவுமே இல்லை, எல்லாமே அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் சூன்ய கோட்பாடு. எல்லாமே ஜீரோ அப்படின்னு சொல்ற மாதிரி, கடவுளும் கிடையாது, உலகம், காரணம், காரியம் நம்ம எல்லாம் நம்புற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. இதை வழங்கியவர்கள் புத்த சமயம். அடுத்த வினா, சாங்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர். நம்ம முன்னாடி சொன்னவர் தான் சாங்கிய தத்துவத்தை தோற்றுவித்தவர் கபிலர் என்ற வேதகால முனிவர். அடுத்த வினா, இன்பம் நுகர்வதே முக்தி என்று கூறும் சமயம். இன்பம் நுகர்வதே முக்தி என்றும் கூறும் சமயம் சாருவாகம் என்கிற உலகாயுதவாதம். அதுதான் இன்பம் நுகர்வதுதான் முக்தி அப்படின்னு சொல்றது. அடுத்த வினா, கீழ்கண்டவர்களுள் வாசக தீக்கையோடு தொடர்பில்லாதவர் யார்? வாசக தீக்கை அப்படின்னா, வாசக அப்படின்னா உபதேசம், குருவோட உபதேசத்தினால தீக்கைனா தீட்சைனா ஞானம் கிடைக்கிறது. அந்த குரு மூலியமா வாசக தீக்கைனால கிடைக்கிறது அப்படிங்கிறது. அதுல தொடர்பு உள்ளவர்கள் யார் அப்படின்னா, இப்போ மதுரகவி ஆழ்வார், அவருக்கு குருவே நம்மாழ்வார் தான். அவரும் அந்த இதெல்லாம் தொடர்பு தான். பட்டினத்தடிகளுக்கும் அதே மாதிரி வாசக தீக்கையாக தான் கிடைச்சது. இந்த 3 பேருக்கும் இருக்குன்னா இவர் தான் வந்து தொடர்பில்லாதவர் அப்படிங்கிறவர் மேற்கண்டார். அடுத்த வினா, முருகன் மரக்கருணையால் ஆட்கொண்டது யாரை? இந்த ஆப்ஷன்ல இருக்கிற முருகனுக்கு சம்பந்தப்பட்டவரே தெரியும் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. சூரனை தான் முருகர் சம்ஹாரம் பண்ற. சம்ஹாரம் இல்லை, அவர் ஆட்கொண்டுவார். ஒரு சூரனை வந்து ஆட்கொண்டவர் முருகன். அவர் மரக்கருணையால சூரனை வந்து ஆட்கொண்டுக்கிறார். அடுத்த வினா, முருகப்பெருமானின் 3வது கை எதை செலுத்துகின்றது? முருகன் 6 முகம் கொண்டவன். அதே மாதிரி 12 கைகள் இருக்கு. அப்ப 12 கைகளும் ஒரு செலுத்துவோம், இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று வச்சுட்டு இருப்பாரு. அதில் நம்ம எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல அவருக்கு சம்பந்தப்பட்டது வந்து வேல், அங்குசம் மட்டும் தான். மற்றதெல்லாம் அவர் கையில் கிடையாது. இப்போ இந்த வேல் வந்து 5வது கை 6வது கரம் ரெண்டும் சேர்த்து வந்து சுழற்ற மாதிரி இருக்கும். இதுல 3வது கை செலுத்துவது வந்து அங்குசம். அங்குசம்னா யானையை வந்து இது பண்ணுவாங்க, கட்டுப்படுத்துறதுக்கு பாகர் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மனம் வந்து என்னைக்காக இது பண்ணும்போது நம்மளை வந்து சரிப்படுத்துறதுக்காக முருகர் கையில் வச்சிருக்கிறது அங்குசம். அதுதான் 3வது கை. அடுத்த வினா, பாண்டிய மன்னன் நெடுமாறனின் சுரநோயை தீர்த்தது யார்? இது வந்து சமயச்சாரியார்கள் துதி அப்படின்னு சொல்லி தோத்திர மாலையில் வந்து பாடல்கள் இருக்கும். அதுல இருக்கிற லைன் அது, பூலியோர் கோன் வெப்பளித்த புகழியோர் கோன் கடல் போற்றி அப்படின்னு சொல்லி முதல்ல இவரை தான் திருஞான சம்பந்தரை தான் வந்து சொல்லிடுவாங்க. இவர் தான் வந்து பாண்டிய மன்னனுடைய நெடுமாறன் அப்படிங்கிற சுரநோய் அல்லது வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நோயை வந்து தீர்த்து வைத்தார் திருஞான சம்பந்தர். அடுத்த வினா, பொன்னம்பலத்தில் வீற்றிருக்கும் பெண் தெய்வமாக சேந்தனார் கூறுவது யாரை? பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம். அந்த சிதம்பரத்தில் வீற்றிருக்கும், சிதம்பரத்தில் நம்ம நடராஜர் இருக்கார். அவர் கூட இருக்கிற பெண் தெய்வம், சிவனோட கூடவே இருக்கிற தெய்வம் யாரு? இவன் இந்த இதில் லட்சுமி கிடையாது, சரஸ்வதி அவங்கலாம் கிடையாது, துர்காவும் தனி அவங்கெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ நம்ம நடராஜருடைய துணை வந்து உமாதேவி. அடுத்த வினா, இந்திரன் பவனி வரும் வாகனம் எது? இந்திரன் வெள்ளை யானையில வலம் வருவார். அதுக்கு அவனுடைய பெயர் வந்து ஐராவதம். அடுத்த வினா, கண்ணபிரான் கீதையில் மாதங்களில் நான் எதுவாய் இருக்கிறேன், எந்த மாதமாய் இருக்கிறேன் என அருள் இருக்கிறார்? கண்ணபராத்மா மாதங்களில் நான் மார்கழி என்று இருக்கிறார். அதனால தான் மார்கழி மாதம் முழுக்க விஷ்ணுவின் திருமாலுடைய இதுக்காக பஜனைகள் நடக்கும், கோயில்கள் விழா நடக்கும், எல்லாமே வைகுண்ட ஏகாதசி எல்லாமே இந்த மார்கழி மாதத்தில் தான் நடக்கும். ஸோ மாதங்களில் நான் மார்கழி மாதமாய் இருக்கிறேன் என்று அருள் இருக்கிறார். அடுத்த வினா, பொறுத்ததனும் பக்தர், தொண்டர், சாதகர், சித்தர் அப்படின்னு கொடுத்துட்டு அவங்க என்னென்ன சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
முதல்ல சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு. சரியை அப்படின்னா சரி நம்ம உடம்பு வச்சு செய்யறது, உடம்பு வச்சு நம்ம கோயிலுக்குலாம் போகிறோம், நம்ம ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா அதெல்லாமே சரியை, உடல் மூலியமாக ஆற்றக்கூடிய தொண்டு எல்லாமே சரியை. கிரியைனா உடல் மூலியமாகவும் மனம் மூலியமாகவும் சேர்ந்தது, அது ரெண்டும் சேர்த்து செய்கிறது கிரியை. யோகம்னா தியானம் அந்த மாதிரி செய்கிறது, ஞானம்னா ஞான நூல்களை படிக்கிறது, குரு மூலியமாக தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி அறிவு, அது எல்லாமே சேர்த்து வரும். அப்போ அந்த சரியை செய்கிறவங்க யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியை செய்கிறவர்களையும் பக்தர்கள், கிரியை செய்கிறவர்கள் தொண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகிகள் என்ன பண்ணுவாங்க, சாதகம் செய்வாங்கல்ல, அப்போ அவங்கலாம் சாதகர்கள். அடுத்து சித்தர்கள்னா சித்தர் ஞானிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சித்தர்கள்லாம் ஞானிகள். அப்போ பக்தர் சரியை நெறியாளர், அப்போ 4வது. தொண்டர் கிரியை நெறியாளர் 3வது, சாதகர் யோகிகள் 2வது, சித்தர் ஞானிகள் 4, 3, 2, 1. அடுத்த வினா, அவதாரம் என்பதன் பொருள். அவதாரம் ஏதாவது ஒரு ரூபம் எடுத்து வர்றாருல, அந்த மாதிரி எடுத்து மேலேருந்து அவர் இறங்கி வர்றார், அதனால தான் அவதாரம், இறங்கி வருதல். அடுத்த வினா, நானாவித உருவாய் நமையாழ்வான் என்று பாடியவர். நானாவித உருவாய், இதெல்லாம் இந்த மாதிரி வரிகள் கொடுத்துட்டு நமக்கு யாரும் கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம ஒவ்வொன்றா நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது, மற்றபடி புக்கில் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு க்ளூ மாதிரி கூட வச்சுக்கலாம். நானாவித ஞான சம்பந்தர் அப்படின்னு வச்சுக்கலாம். படிச்சுட்டே இருந்தால் நமக்கு இது வந்துடும். ஞானாவித உருவாய் நமையாழ்வான் ஞான சம்பந்தர் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து 10ஆம் திருமுறையாக கூறப்படுவது. 12 திருமுறைகளில் திருமூலர் எழுதிய திருமந்திரம் தான் 10ஆம் திருமுறை. அடுத்த வினா, திருமுறைகளில் காணப்படும் அந்தாதிகளின் எண்ணிக்கை. திருமுறைகள் 12, அதில் காணப்படுற அந்தாதிகள் கேட்டிருக்காங்க. இது நம்ம வெளியெல்லாம் தேடி பார்த்தா 8 அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. அதில் ஒன்றும் கிடையாது, அது வந்து சேர்த்திக்கலாம் மாதிரி அப்படி இருக்கும். ஆனால் நம்ம புத்தகத்தில் கொடுத்தது அதனாலே அதை சேர்த்திக்காமல் கொடுத்துருப்பாங்க, அந்த 7 அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்துக்கலாம். அடுத்து, சமணத்தின் கூற்றுப்படி சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும். சமணத்தில் ஜீவன் வந்து 3 வடிவத்தில் நிலைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பெத்தன், முத்தன், அனாதி சித்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்போ பெத்தன் அப்படி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெத்தன் முதல்ல இவர் தான் பெத்தன் அப்படின்னு ஒருவர். அவர் வந்து ஆசாபாசங்களோட இருக்கவர், ஆசைபாசங்களோட கட்டுண்டவர். பெத்தன் வந்து ஆசைகளால் வந்து கட்டுண்டவராக இருப்பார். முத்தன் அவர் எப்படி இருப்பார்னா ஆசாவாச கட்ட அறுத்தவராக இருப்பார். முத்தன் ஆசாவாச கட்ட அறுத்தவராக இருப்பார். அனாதி சித்தன் அப்படிங்கிறவர் தான் அருக கடவுள், அனாதி சித்தனாக இருப்பார், அவர் கடவுளாகவே மாறிடுவார். அந்த மாதிரி இருக்கிறது அருக கடவுள்னு. ஸோ அப்போ சரியாக புரிந்துள்ளது முத்தன் ஆசாபாச கட்டறுத்தவன் அப்படிங்கிறது. அடுத்த வினா, பூஜை செய்பவரின் உடல் மற்றும் உள சுத்தத்தை டேஸ் என்பர். உடம்பும் உளம் மனம் ஆத்மா உயிர் எல்லாமே சுத்தமாக இருக்கிறது என்னது, ஆத்ம சுத்தி அப்படின்னு சொல்றது. மந்திரம் திரவியம் லிங்கம்லாம் வராது, ஆத்ம சுத்தி. சோடசோபசாரங்கள் எத்தனை, இது பூஜை செய்கிறதுல வரது. சோடசோபசாரங்கள் எத்தனை அப்படின்னு சொல்றது. ஆவாகனம், கடவுளை வந்து ஆவாகனப்படுத்துறதுலேருந்து தீபாராதனை காட்டுற வரையும் நம்ம பூஜை செய்வாங்கல்ல, ஒவ்வொன்றும் எல்லாமே தூபம் போடுறது, மாலை சாத்துறது, தீபங்கள் ஏற்றி வைக்கிறது, கடைசியில் தீபாராதனை காட்டுறது, அது வரையும் சோடசோபசாரங்கள் மற்றும் 16. அடுத்து, பூஜையின் வகைகள் எத்தனை. பூஜை வகை 2 வகைப்படும். அது ஆத்மர்த்தம், பரார்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மர்த்தம் அப்படின்னா நம்மளுடைய நன்மைக்காக வீட்டிலேயே வணங்குறது வந்து ஆத்மர்த்தம். பரார்த்தம் அப்படின்னா ஆலயத்தில் வழிபடுறது, ஒரு கூட்டு பிரச்சனை ஆலயத்தில் செய்யறோம்ல, அதெல்லாமே பரார்த்தம் அப்படின்னு சொல்றது. அடுத்த வினா, சனாதன தர்மம் என அழைக்கப்படும் மதம் எது. அழிவே இல்லாத அறம் சனாதன தர்மம் அப்படின்னு அழைக்கப்படுறது இந்து மதம். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் இறைவன் எடுக்கும் திருமேனிகளில் சேராதது எது. பாருங்க, எப்பயுமே சேராதது எது அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க எல்லாத்தையுமே. அதனால ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம இது பண்ணணும். சேராதது எது. இறைவன் எடுக்கும் திருமணிகள் 64 சொல்லுவாங்க. அதை 3 வகைகளாக பிரிச்சிருப்பாங்க. 3 கடவுள் நமக்கு பார்த்தாவே தெரியும். யோகி கடவுள் வந்து யோக நிலையில் இருப்பார், தட்சிணாமூர்த்தி அந்த மாதிரி நிலைகள் தான் யோகி நிலையில் இருப்பார், அவர் வந்து இருப்பார். ஸோ அப்போ இது வந்து கடவுள் எடுக்கும் நிலைகள் தான். இது ஆன்சர் கிடையாது, சேராதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்போ யோகி சரி, போகினா இப்போ மகேஸ்வரம் மாதிரி அந்த மாதிரி நமக்கு அருள்றதுக்காகவும் போகி நிலையில் வந்து வருவார். அடுத்து வேகி அப்படின்னா என்னன்னா வேகமானவர், சினம் கொண்டவர், உருத்திரர், அழிக்கிறதுக்காக அந்த மாதிரி உருவங்கள் இருக்கிறது. இது 3மே கடவுள் எடுக்கும் திருமணியும் வகைகளாக சொல்லுவாங்க. மோகினா மோகித்திருக்கிறது, அது கடவுள் அப்படி மோகிச்சிருக்க மாட்டார், மனிதர்கள் தான் இது மேலே மோகம் கொண்டிருப்போம், அந்த மாதிரி அந்த மோகியாகவும் அவர். ஸோ இறைவன் எடுக்கும் திருமணி சேராதது, விடை வந்து மோகி. அடுத்தது, கன்னியாகுமரி பகவதி அம்மனை கீழ்கண்டவாறு பாடியது யார். நீலத்திரைக்கடல் ஓரத்திலே நின்று நித்தம் தவம் செய்யும் குமரி அப்படின்னு கன்னியாகுமரி பகவதி அம்மனை பாடியவர் இக்கால கவிஞர் தான். ஆனால் இதை பார்த்துக்கலாம், பாரதியார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அடுத்து, லட்சுமி தேவியை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடியவர் யார். ஆழ்வார்கள் வந்து எல்லாருமே வந்து முதல்ல திருமலை தான் பாடுவாங்க, லட்சுமி தேவியும் சேர்த்து பாடுற வழக்கத்தை வந்து இவர் தான் வந்து தொடங்கினார். அதனாலேயே வந்து ஸ்ரீ வைணம் அப்படின்ற ஒரு இதே வருது. திருமலை பாடுறதுல வந்து வைணத்தில் வந்து ஒரு பகுதி இதே வருது. லட்சுமி தேவியை திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் சொன்னது பேயாழ்வார். அடுத்து, சூரன் தன்னை எந்த மர வடிவமாக மாற்றிக்கொண்டான். முருகர் வந்து சம்ஹாரம் பண்ண வரும்போது கடைசியில் இவர் வந்து என்னன்னா மர ரூபமாகவே மாறிடுவார். சூரன் என்ன, அது எந்த மரம் அப்படின்னா மாமரம், அதனாலேயே மாமரமாக மாறிடுவார். அந்த தான் வந்து முருகர் வந்து வேலை விட்டு 2ஆ பிளந்து, ஏன்னா உயிர் அவர் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அவர் சூரன் வந்து அழிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஆட்கொண்டுவார், மரக்கருமையால் ஆட்கொண்டுவார். அது வந்து ஒரு பாகத்தை வந்து சேவலாகவும் ஒரு பாகத்தை வந்து மயிலாகவும் மாற்றிடுவார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல, அதான் மாமரம் தான் அது. அதனாலேயே முருகருக்கு மாமர தச்சன் அப்படிங்கிற ஒரு பட்ட பெயரும் இருக்கு. அடுத்த வினா, திருவாதிரையில் நடராஜரை வழிபட வேண்டும் என்று கூறும் ஆகமம் எது.
திருவாதிரை நட்சத்திரம் மார்கழி மாதம் வரும். அதில் வந்து நடராஜரை ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அப்படி திருவாதிரை மார்கழினாவே என்னது திருமாலுக்கானது. ஆனால் அந்த மாதத்தில் சிவனுக்கான ஒன்றா வந்து இதற்கு இந்த வழிபாடு இருக்கு. இதை கூறும் ஆகமும் காரண ஆகமும். அடுத்த வினா, மந்திர ஜபமுறை எத்தனை வகைப்படும்? மந்திர ஜபமுறை 3 வகைப்படும். என்னென்னா மானசம், மந்தம், வாசகம். மானசம் அப்படின்னா மானசீகமாக மனசில் சொல்றது. மந்தம் அப்படின்னு என்னன்னா மனசுலையும் சொல்லிக்கலாம், நமக்கு மட்டும் கேட்கறதுல முணுமுணுக்கிற மாதிரி சொல்றது மந்தமாக சொல்றது. மந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க கொஞ்சம் இதாக மெதுவாக சொல்றது அந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து வாசகம் அப்படின்னா பிறர் அறியும் வண்ணம் ரொம்ப சத்தமாக சொல்றது. ஆனால் இதில் எது சிறந்தது அப்படின்னா மானசம், மனசுலேயே சொல்றது சிறந்தது. மந்திர ஜபமுறை 3. அடுத்து கீழ்கண்டவற்றுள் யோகத்தின் அங்கங்களில் சேராதது எது? யோகம் அஷ்டாங்க யோகம் சொல்லலாம். அஷ்டம்னா 8 அர்த்தம். அந்த 8 அங்கங்கள் இருக்கு. அதுல அது என்னென்னா இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 இருக்கு. யோகம்னா நம்ம தியானம் செய்யறது மட்டும் சொல்லுவோம், இல்லைன்னா ஆசனங்கள் செய்யறது நமக்கு தெரியும், இல்லை பிராணாயாமம் மூச்சு பயிற்சி செய்யறதா தெரியும். ஆனால் அதில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அது ஒரு வாழ்க்கை முறை யோகம்ங்கிறதே. இயமம்னா எதெல்லாம் செய்யக்கூடாது, இப்போ களவு செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி அதை சொல்றதுல எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றது இயமம், அதுவும் முதல் அங்கம். நியமம் எதெல்லாம் செய்யலாம், நல்லது பேசலாம், பிறருக்கு உதவி செய்யலாம், அந்த மாதிரி சொல்றது நியமம். ஆசனம்னா நம்ம ஒவ்வொரு ஆசனங்கள் செய்வாங்க அந்த மாதிரி. பிராணாயாமம்னா மூச்சு பயிற்சி செய்யறது. பிரத்யாகாரம்னா உடம்பால மட்டுமே நம்ம நிறைய செய்யறது இருக்கும், சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி உடம்பு செய்யறது. தாரணைனா மனசை வந்து புத்தி ஐம்புறங்கள்லாம் வந்து அடக்கி ஒரு இடத்துக்கு கொண்டுறது. தியானம் அப்படின்னா கவனத்தை ஒருமுகப்படுத்துறது தியானம். சமாதினா இறைவனுடைய கலந்து விடுறது. ஸோ இந்த 8க்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த நித்திரை அப்படிங்கிறது தான் சேராதது கேட்டதுனால நித்திரை. அடுத்து பஞ்சாக்கரத்தோடு தொடர்புடைய சமயம் இது. பஞ்சாக்கரம் 5 எழுத்து, 5 எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. 5 எழுத்துனாவே என்னது? நமசிவாயம், சிவாய நமச்சிவாய, சிவாய நம அப்படின்னு சொல்றதுதான் பஞ்சாக்கரம். அதுதான் சைவத்தோட தொடர்புடையது. அடுத்த பாடல் 5 கரத்தனை என ஒரு தோத்திர பாடல் கொடுத்துருக்காங்க. அந்த தோத்திர மாலை எந்த தெய்வத்திற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை அப்படின்னு வரும். யானை முகத்தனைன்னு சொன்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்காங்க. 5 கரத்தனையோட முடிச்சிட்டாங்க. தோத்திர மாலை அப்படிங்கிறது புத்தகத்தில் வந்து 29 தோத்திரங்கள் இருக்கு. அதில் ஜஸ்ட் தொடங்குற வரி வந்து யார் எந்த தெய்வத்துக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் இருந்தால் கூட போதும். 5 கரத்தனை யானை முகத்தனை யாரு? 5 கரம் தும்பிக்கையோட சேர்த்து 5வது கரம் இருக்கிறது விநாயகருக்கு. அடுத்து காதலாகி கசிந்து என துவங்கும் தோத்திரமலை. காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படின்னு வரும். அந்த தோத்திரத்தை வந்து எந்த தெய்வத்திற்குரியது? காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி அப்படின்னு சொல்லி நம்ம சிவனுக்கு வந்து பாடப்பட்டது. சம்பந்தனோட தேவாரம் அது. அடுத்த வினா, புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் அப்படின்னு வரும் என துவங்கும் தோத்திரமாலை எந்த தெய்வத்திற்குரியது? இது சிவனுக்கு தான், ஆனால் அதில் எந்த நிலை, அவரோட எந்த வடிவத்துக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும் குமின் சிரிப்பும் அப்படின்னு வரும். இது வந்து அப்பருடைய தேவாரம், நடராஜருக்காக வரும் இந்த தோத்திர பாடம். அடுத்த வினா, பச்சைமா மலைப்போல் மேனி என்று துவங்கும் தோத்திரம் எந்த தெய்வத்திற்குரியது? ஒரு டாபிக்லேருந்து கேட்டாங்கன்னா அதே டாபிக்லேருந்து எல்லாமே நிறைய கேட்குறாங்க. பச்சைமா மலைப்போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அப்படின்னு வரும். திருமாலுக்கான தோத்திர பாடல் இது. தொண்டரடி பொடியால் வர எழுதியிருப்பார் இந்த பாடலை. அடுத்து கல்லை தெப்பமாக கொண்டு கடலிலிருந்து கரையேறியவர். இதுவுமே சமயச்சாரியார்கள் துதின்னு தோத்திரத்துல தான் வரும், தோத்திர மாலையில தான் வரும். நம்ம ஒரே நாள் 29 மாபாடம் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால டெய்லி ஒவ்வொரு தோத்திரமா நம்ம கடவுளை வணங்குறதுக்கு ஏதோ ஒரு பாடல் மாதிரி நம்ம அதை வச்சு படிச்சுக்கலாம். கல்லை தெப்பமாக கொண்டது ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்பரனுடைய இன்னொரு பேர் திருநாவுக்கரசர். அவர் வந்து கல்லையே தெப்பமாக கொண்டு கடலிலிருந்து கரையேறியவர் அப்படின்னு வந்து அதில் இருக்கும். அடுத்த வினா, சங்கர முக்தி பெற்றது. ஒவ்வொருத்தரும் நம்ம சமய சார்ந்தவர்கள் முக்தி பெற்றது அவங்களோட வயது எந்த வயதில் அந்த நடந்திருக்கு, துறவு அதெல்லாம் இந்த வயதில் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்றாங்க. இப்போ சங்கரர் முக்தி பெற்றது, ராமானுஜர் துறவு கொண்டது, மத்வாச்சாரியார் துறவு கொண்டது, ராமானுஜர் தமது வீட்டிலேயே எந்த வயது வரை வேதம் பயின்றார் அதுவும் கேட்டிருக்காங்க. இப்போ எப்படியும் வேதம் பயின்ட்டு தான் அவர் துறவு போடுறார். ராமானுஜர் எந்த வயது வரையும் வேதம் பயின்றார்னா 15 வயது வரை அவர் வீட்டிலிருந்தே வேதம் வந்து பயின்றார். டிக்கு வந்து இப்போ 1. அடுத்து துறவு எப்போ போன்றார் அப்படின்னு கேட்டால் 18 வயசு அடல்ட் ஆனோடனே என்ன சொல்றது, அந்த 18 வயசு வாக்களிக்க முடியும் அவருக்கு அவர் அந்த உரிமை எடுத்துக்கார் போல. 18 வயசுலேயே அவர் வந்து துறவும் வந்து போன்று விடுறார். அப்போ பிக்கு வந்து 4. அப்போ கடைசி ஆப்ஷன். அப்போ இது ரெண்டுமே நம்ம பொறுத்தனாவே எல்லாமே சரியாயிடும். அடுத்து சங்கரன் முக்தி பெற்றது. முக்தினா இவங்க முதல்லாம் துறவு கேட்டிருக்காங்க. முக்திங்கிறது கொஞ்சம் வயசு ஆயிருக்கும்ல. அப்போ இருக்கிறதே 32ஆம் வயது. சங்கரன் முக்தி பெற்றது 32ஆம் வயது. மத்வாச்சாரியார் அவர் வந்து துறவு பூண்டது. மத்வாச்சாரியார் துறவு பூண்டது 9ஆம் வயதிலேயே துறவையே அடைந்து விட்டார். ராமானுஜர் துறவு பண்ணுறதுக்கு பாதி வயசு, 18ல பாதி 9 வயசுலேயே மத்வாச்சாரியார் அவர் வந்து துறவு பூண்டு விட்டார். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் உலகத் தோற்றம் தொடர்பான சரியான விளக்க உரையை தேர்ந்தெடுக்கவும். சரியான விளக்க உரையை வந்து தேர்ந்தெடுக்கணும். இதை ரொம்ப கவனமாக படிக்கணும். ஏன்னா ஆன்சர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கும். எல்லா உலகங்களும் ஒரே காலத்தில் அழிவது மகாசங்காரம் அல்லது மாசங்காரம். சங்காரம்னா அழிகிறது, மாசங்காரம் அப்படின்னா உலகம் எல்லா உலகங்களும் ஒரே காலத்தில் அழிவது மாசங்காரம். அப்போ இதுக்கு சரி. அடுத்து மகாசங்காரத்தில் பஞ்சபூதங்களையும் மாயையும் இறைவன் அழிக்கிறான். இது வச்சிருப்போம். அடுத்து உயிர்களின் அழுக்கை போக்க இறைவன் உலகை படைக்கின்றான். ஆமா, உயிர்களின் அழுக்கை போக்கிறதுக்கு தான் இறைவன் வந்து உலகத்தையே படைச்சிருக்க. இவ்வாறு
இறைவன் உலகை படைத்து காத்து அழித்து விளையாடி அருள் புரிகின்றான். ஆமா, இறைவன் வந்து உலகை படைக்கிறாரு, காக்கிறாரு, அழிச்சு விளையாடி அருள் புரிகிறது. மூன்றுமே சரி. நமக்கு ஆன்சர்லேயே வந்து 3 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து படிச்சு பார்த்தா நமக்கு சரி அப்படின்ற மாதிரி தோணும். அதில் ஒரு சின்ன வார்த்தைகளும் கவனிச்சு படிக்கும். மகா சங்கரத்தில் பஞ்சபூதங்களையும் மாயையையும் இறைவன் அழித்து விடுகிறார். அழிக்கல, பஞ்சபூதங்களையும் மாயையில் இறைவன் ஒடுக்குகிறார். மாயைக்குள்ள இந்த பஞ்சபூதத்துல வந்து ஒடுக்கி மாயை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுப்பாரு. அந்த மாதிரி பண்றாரு. அப்ப இரண்டாவது வந்து தவறானது. அப்ப 1, 3, 4 சரி. அது எங்க இருக்கு? 1, 3, 4 சரி. அடுத்த வினா, சாங்கிய கருத்துப்படி கீழ்கண்ணுற்றில் எது சரியானது? சாங்கியம் அப்படிங்கிறது என்னது? புருட தத்துவத்தோட சேர்த்து 24 கூட்டல் 1 இப்போ 25 இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்க, தத்துவம் 23 ஆகும். இல்லை, தவறு. 24 அது கூட்ட தத்துவம் 25வது தத்துவமாக இருக்கும். அப்போ 1 தவறானது. இதனை தோற்றுவித்தவர் கபிலர். கபிலர் வேதகால முனிவர். அப்போ ஓகே, அது சரி. கபிலர் சாங்கிய கருத்து இது சரி. புத்தியே அந்த கரணமாகும். ஆமாம், புத்தியே தான் வந்து நமக்கு முக்தியும் கொடுக்கும். அதுதான் வந்து அந்த கரணமாகும். இதுவும் சரி. புருடன் பெத்த நிலையிலும் முக்தி நிலையும் வெவ்வேறானது. இல்லை இல்லை, பெத்த நிலையும் முக்தி நிலையும் அது ஒரே மாதிரி இருப்பாரு அப்படின்னு சொல்லுவார் புருடன். அப்போ 2 மற்றும் 3 வந்து சரி. அப்போ 2, 3 சரி. அடுத்த வினா, உள்ளம் பெருங்கோயில் எனும் பாடலை வழங்கியவர் யார்? உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் அப்படின்னு பாடுறது திருமந்திரத்தில் இருக்க திருமூலர் பாடியது. அடுத்த வினா, கோயில்கள் எதன் அடிப்படையில் நிர்மாணம் செய்யப்படுகின்றன? கோயில்கள் எதன் அடிப்படையில் செய்யப்படுகின்றன? ஆகம அடிப்படையில் ஒவ்வொரு கோயில்களும் கட்டப்படுது. அடுத்து, ஆலயங்கள் எந்த வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றன? இந்த 4 ஆப்ஷனும் படிக்கணும். இந்த ஆலயங்கள் எல்லாமே மனித உடம்பு இருக்குல்ல, அந்த மனித உடம்போட அமைப்பில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். கோபுரம்னா இப்போ பாதத்தில் தொடங்கி கோபுரம் நம்ம நுழையிறோம்ல, அந்த இடத்துல இருந்து அப்படி ஆரம்பிக்கும். ஸோ இப்போ மனித உடம்பு அடிப்படையே தான் ஆலயங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. பின்வருவற்றுள் தவறான இணையை கண்டுபிடிக்க. தவறானதா சரியானதா நம்ம படிச்சுக்கணும். தவறான இணையை கண்டுபிடிக்கணும். முழங்கால் ஆஸ்தான மண்டபம். ஆலயங்கள் வந்து மனித உடம்பு அமைப்பில் தானே இருக்குது. அதில் இப்போ என்னன்னா முழங்கால் வந்து ஆஸ்தான மண்டபம். அதாவது பாதம்ங்கிறது கோபுரம், நம்ம நுழையிறது அந்த இடத்துல இருந்து தொடங்குறோமா. அடுத்து வரது ஆஸ்தான மண்டபம், அது முழங்கால். அதுக்கு மேலே தொடை இருக்கும். தொடை வந்து நிறுத்த மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ முதல்ல 2மே சரி. அடுத்து ஸ்நபன மண்டபம் அப்படிங்கிறது என்னன்னா மூக்கு தான் ஸ்நபன மண்டபம். அதோட போகிற வாயிலாக என்னவா இருக்குன்னா வாய் தான் வந்து அதோட ஸ்நபன மண்டபம் வாசலாக இருக்கும். அதை வந்து நந்தி மண்டபம் கொடுத்துருக்காங்க. இது தவறானது. ஸோ அப்போ 3 தான் இதில் தவறானது. அடுத்த வினா, மந்திரமாவது நீரு என்ற பதியத்தை பாடிவர். திருநீற்று பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். இதை சொன்னது திருஞான சம்பந்தர். அடுத்த வினா, உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தருவது. எதுன்னு கொஞ்சம் பார்த்தாவே தெரிஞ்சிடும், நம்ம யூஸ் பண்ணுறோம். உடலில் உள்ள வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தருவது சந்தனம். அடுத்த வினா, அத்வைத மதத்தை டேஸ் என்றும் அழைப்பார். அத்வைதம் சங்கராச்சாரியார் வந்து பரப்பிய மதம். அப்போ வந்து பௌத்த சமண கொள்கைகள்லாம் அதிகமாக பரவிட்டு இருக்கும்போது பழைய வேதங்களையும் வந்து மூலியமாக வந்து அவர் மறுபடியும் வந்து பக்தி இயக்கத்தை வந்து கிட்டத்தட்ட தொடங்குறாரு. அத்வைத மதத்தை அந்த பழைய வேதாந்தவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வேதாந்த மதம் அப்படின்னே அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அடுத்து, கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்ற பாடலை பாடியவர். கடவுள் அப்படிங்கிற கடவுளை வந்து அறிந்து கொள்றதுல 3 அளவைகள் சொல்றாங்க. காண்டல் அளவை, கருத்தல் அளவை, நூலளவை. இது மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பார்த்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்து மதத்தில். அந்த மாதிரி அந்த அறிஞர்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகள், அவங்க சொல்ற சாட்சிகள் வந்து இந்த வரிகள் இருக்கும். அதில் வந்து கண்ணாலேயே நான் பார்த்தேன் அப்படின்னு வந்து கடவுளை வந்து பார்த்ததா வந்து சாட்சி சொன்னவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். அடுத்த வினா, ஆன்மா பிறவிகள் தோறும் செய்த வினைகளின் நிலைக்களம் என்ன டேஸ் எனப்படும்? நிலைக்களம் இந்த ஒவ்வொன்றும் எல்லாமே சமஸ்கிருத வார்த்தைகள் பழைய தமிழ் வார்த்தைகளாகவே இருக்கு. இதில் வந்து பல வினை இல்லை தொல்வினை அப்படின்ற மாதிரி அதெல்லாம் குறிக்கிற அந்த வார்த்தையை குறிக்கிறது சஞ்சீதம். அதுதான் வந்து நம்ம செய்த அந்த வினைகளின் வந்து பிறவிகள் தோறும் செய்த வினைகளின் நிலைக்களமாக இருக்கிறது இந்த சஞ்சீதம். அடுத்த வினா, உயிர் வர்க்கத்தில் அண்டஜம் என்றால் என்ன? அடுத்த வினா வந்து உயிர்களின் தோற்றத்தின் வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2. உயிர் வர்க்க தோற்றங்களின் வகைகள் வந்து 4. அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம், சராயுஜம் அப்படின்னு சொல்லி 4 இருக்கு. நானும் ஒவ்வொன்று. இப்போ அண்டஜம் அப்படின்னா முட்டையிலேருந்து தோன்றுவன. ஸ்வேதஜம் அப்படின்னா வேர்வை, நம்ம வேர்வையிலேருந்து கிருமி பேன் அதெல்லாம் தோன்றுது, அதெல்லாம் வந்து ஸ்வேதஜத்தில் வரும். அப்புறம் வந்து உத்பிஜங்கிறது தாவர இனங்கள் தோன்றது, வித்து, கொடி, வேர் அந்த மாதிரிலேருந்து தோன்றது. அப்புறம் கடைசியாக இருக்கிற சராயுஜம்னா நம்ம எல்லாரும் கருப்பையிலிருந்து தோன்றுவார்கள். ஸோ அப்போ உயிர் வர்க்கத்தில் அண்டஜம் என்றால் முட்டையிலிருந்து தோன்றுவன என்ற பொருள். உயிர் வர்க்கங்கள் தோற்றத்தின் வகைகள் வந்து 4. இப்போ நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். திரும்ப நம்ம இதை பார்க்கும்போது எதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியுதுன்னு பார்த்துட்டு அந்த டாபிக் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.